தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவார். இல்லாட்டி குழம்புவது போல் நடித்து ஏதாவது மெசேஜ் சொல்லுவார். திடீர்னு மறுநாள் அதுக்கு பேக் அடிப்பார். தான் அவருடைய ஒர்க்கு. நம்ம அதில் இந்த ப்ளூ கோட்டு அது அடையாளம், அந்த இவருடைய அம்பேத்கருடைய அடையாளம்னு போட்டு பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் வெளியில் வந்துருக்கு. அது ஒரு பக்கம் எப்பேற்பட்ட தலைவர் அவரும் ஃபோட்டோ ஷூட்டில் போய் மாட்டிட்டார். இவங்களாம் டபுள் டிக்கெட் கேட்குறாங்கல்ல, இவர் 8 இடத்து கூட ஓகே போல அது மேடையிலே பேச நமக்கு அது மேட்டர் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் திமுக அடிக்கிற மாதிரி அடித்து பேசி, இன்னொரு பக்கம் விஜய் பேர் சொல்லலை, விஜய் அடித்து பேசுறதுங்கிறது பேரத்துக்காக தான். பேரத்தை கூட இன்னும் குறைச்சிக்கிறாரு. 8 சீட்டு 10 சீட்டு நமக்கு மேட்டர் இல்லைன்றார். பிரதமர் சீட்டு பிரதமர் இதுன்றாரு. அப்போ மது கடைகளை தானாக மூட வேண்டியிருக்கும். அவர் மிக உலகமாக அறிவுரிய அரசு பாரதியும் தமிழ் இலக்கியம் எப்படி சிறப்பு பெற்றது அப்படி இப்படின்னு அவர் என்ன பேசுறது, எதாவது பேசி அங்கே போய் வத்து வச்சிட்டாங்கன்னா இருக்கிற பதவியும் போயிடும். அதனால அங்கேயும் பேச முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு எதுவும் பேசாமே இருக்க முடியாது. என்ன பண்ணலாம், தமிழ் இலக்கியம் பற்றி பேசிடுவோம். கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு திமுக தொகுதிகள் வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது. நீங்கள் 240 34 தொகுதி கொடுத்தா நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. பேரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு கட்டத்துக்கு எல்லா கட்சியுமே நீங்கள் வந்துட்டாங்கிற பட்சத்தில் எப்படி இவங்க வந்து அவங்க பேரத்தை அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க? பழங்குடியின மக்கள் உலகத்திலே சிறந்த ஆட்சி தமிழக ஆட்சி தான் பண்ணாங்க. $33 கட்டினா யார் படத்தை கொடுத்தாலும் முசமில் சிறப்பான ஒரு செய்தியாளராக தமிழகத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருன்னா ஆடுவாங்க. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய செலவு $2900 கொடுத்தா அவங்க ஃபோட்டோ கொடுத்தா ஆடுவாங்க. அப்படியா? ஆமாம். இது தெரியாமல் அங்கே ஒரு டிஎம்கே அந்த ஊரில் இருக்கிறவர் $33 கொடுத்து ஸ்டாலின் படத்தை விட்டு ஆட விட்டார். அதை இவங்க தூக்கிட்டு வந்து இங்கே ஒட்டிட்டு இருக்காங்க. இதை தான் நைட்டு பூரா ஒட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி கதையாக போச்சு. அண்ணாமலை வந்து அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு பாஜக தலைமையில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கு. அது வந்து அதாவது தனிப்பட்ட கட்சி தமிழ் இப்போ கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கா, பிரச்சனை? தேசிய கட்சிகளில் இருந்துக்கிட்டு எனக்குன்னு தனிப்பட்ட எண்ணம் இருக்கு, நான் அப்படிதான் நடப்பேன்னா அப்படிலாம் யாரும் நடக்க முடியாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள். சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்து திருமாவளவன் சம்பந்தமாக 2-3 கேள்வி சார். திருமாவளவன் வைகை செல்வன் சந்திப்பு, அதே மாதிரி இவர் நம்ம பாஜகவோட தலைவர் நயனார் நாகேந்திரன் சந்திச்சதாகவும் சில செய்திகளில் போட்டிருக்காங்க. அதில் அது ஒரு பிரச்சனை. அது பேசு நல்லா பேசுங்க, ஒரு புத்தகம் கொடுத்தாரு, கரெக்டான நாளில் தான் கொடுத்துருக்கீங்கன்ற மாதிரி அவரை கிண்டல் பண்ணாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்க மாநாடு நடத்தினாங்க அந்த பேரணியில் கூட என்ன விஷயம் குறிப்பிட்டிருந்தாருன்னா, ஹீரோ வேஷத்துடன் வந்துள்ளவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லி டைரெக்டாக நம்ம அடிச்சிருக்காரு, மேற்படையை அடிச்சிருக்காரு. இந்த 2 விவகாரம் எப்படி இதை பார்க்குறீங்க? தலைவர்கள் சந்திக்கிறதுலாம் ப்ளஸ் அந்த ப்ளூ கலர் கோட் தலைவர்கள் சந்திக்கிறது, இப்போ நயனார் நாகேந்திரன் இவர் சந்திக்கிறதுலாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகம். நயனார் நாகேந்திரன் எல்லாருக்குமான ஒரு நண்பர். அவர் அதிமுகலேருந்து வந்தவர். அப்போ அந்த ஒரு நட்புலாம் இருக்கும். அப்படியே இருந்தாலும் அண்ணாமலையோ இல்லை நிதின் கட்கரியோ இல்லை நட்டாவும் கூட திருமாவளவனை சந்தித்தா கூட அதெல்லாம் மேட்ரு இல்லை. கூட்டணி போகிறாங்களா வராங்களா தான் மேட்ரு. தலைவர்கள் சந்திக்கிறது எனக்கு நான் வரவேற்பேன். ஸ்டாலின் எடப்பாடியை சந்திக்கிறத கூட நான் வரவேற்பேன். ஏன்னா அதுதான் ஒரு அரசியல் நாகரிகம். சண்டை வேறு, தனிப்பட்ட நட்பு வேறுன்றது மாதிரி தான் பார்க்கணும். ராஜா கல்யாணத்தில் எல்லாரும் போனாங்கல்ல, ஸ்டாலின்லாம் போனார். நேற்று மிக மோசமான ஒரு தீவிரவாத அரசு நடந்து கொண்டிருக்குதுன்னு அவர் பேசுகிறாரு. அதனால் அது வேறு இது வேறு, அப்படி தான் பார்க்கணுன்னு சொல்கிறேன். திருமாவளவன் நடத்தின அந்த மாநாட்டில் அவர் ரொம்ப விஷயங்கள் பேசியிருக்காரு. எப்போவுமே அவர் இந்த தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்புவார். இல்லாட்டி குழம்புவது போல் நடித்து ஏதாவது மெசேஜ் சொல்லுவார். திடீர்னு மறுநாள் அதுக்கு பேக் அடிப்பார். இதுதான் அவருடைய ஒர்க்கு. நம்ம சமீப காலமாக பார்க்கறதில்ல. அதில் இந்த ப்ளூ கோட்டு அது அடையாளம், அந்த இவருடைய அம்பேத்கருடைய அடையாளம்னு போட்டு பண்ணாங்க. லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் எப்பேற்பட்ட தலைவர் அவரும் ஃபோட்டோ ஷூட்டில் போய் மாட்டிட்டார். சரி, அதை கடந்து செல்வோம். அவர் அங்கே பேசுனது வந்து இந்த கூட்டம் நடத்துறதுக்கே அனுமதி வாங்குறதுன்றது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆமாம். கொடிக்கம்பத்தை எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கொடிக்கம்பத்தை தான் வந்து எடுக்கிறாங்க. அப்போ காவல்துறை மேலே தான் அவர் குற்றம் சாட்டுறாரு. காவல்துறையும் அதிகாரிகளும் நமக்கு எதிராக தான் இருக்கிறார்கள். மாநாடு நடத்துகிற இடம் வந்து அரசில் ஒன்றும் அனுமதி தரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பேசிகிட்டே வர்றவர் இந்த கூட்டணியில் இருக்கணுமா இல்லையான்றதெல்லாம் வந்து நம்ம முடிவெடுத்தால் யார் நம்மளை கேள்வி கேட்க முடியும்? நம்மளை என்ன ரைடு விட முடியுமா? இடி ரைடா, ஐடி ரைடு விட முடியுமா? இல்லை மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு காலம் இருக்குது, நமக்கான இது வரும். இவர் கதவுலாம் மூடிட்டாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு விவேகமான இதுதான் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதோடு சேர்த்து பாஜகவுடைய கொள்கைகளை வேறு வேறு வகைகளில்
கொண்டு வந்து பண்ணுற வேலையை பண்ணுறாங்க. அதில் பல்வேறு வகைகளில் திரைத்துறை வேஷம் போட்டும் வர்றாங்கன்னு பாஜகவுடைய பி டீம் மாதிரி விஜய் அவர் சித்தரிக்கிறார். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அது இந்த மீட்டிங்கை பார்த்துட்டு போய் இங்கே பாருங்கள் நமக்கு எதிராக பேசியிருக்காருன்னு ஸ்டாலின்கிட்ட சொன்னால், இங்கே பாருங்கள் விஜயை ஆதரித்து விஜயை எதிர்த்து பி டீம்னு நமக்கு ஆதரவு தாங்க பேசியிருக்காருன்னு. அதனால் அவர் எப்போவுமே கமலஹாசனுக்கு போட்டியாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கமலஹாசன் இல்லாத இடத்த ரொம்ப பேர் நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த இதில் ஒன்றும் எனக்கு பெருசாக நான் எதிர்பார்க்கல. ஆனால் விரக்தியில் இருக்கான்ற மட்டும் தெரியும். அதுலேயே கூட 8 இடங்கள் 10 இடங்கள் நமக்கு மேட்ரு இல்லைன்றாரு. அப்போ இவங்க 8-10க்கே ஒரு மைண்ட் செட்டே 8-10 தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இவங்களாம் டபுள் டிஜிட் கேட்குறாங்கல்ல, இவர் 8 இடத்து கூட ஓகே போல அது மேடையிலே பேச நமக்கு அது மேட்டர் இல்லை. சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் திமுக அடிக்கிற மாதிரி அடித்து பேசி, இன்னொரு பக்கம் விஜய் பேரை சொல்லலை விஜய் அடித்து பேசுறதுங்கிறது பேரத்துக்காக தானே அப்போது? அதுதான் பேரத்தை கூட இன்னும் குறைச்சிக்கிறாரு. 8 சீட்டு 10 சீட்டு நமக்கு மேட்டர் இல்லைன்றாரு. பிரதமர் சீட்டு பிரதமர் இதுன்றாரு. இந்த இது மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் போது உலகத்துக்கேனார்ல, நேஷ்னல் லெவலில் மது ஒழிக்கணும் அப்படின்னு. எங்கேயாவது இது பெரிய காமெடியாக போச்சு அது. ஏன்னா இங்கே அடித்தா கோச்சிக்குவாப்பில். அதனால் தலைவரை நான் இங்கே சொல்ல இந்தியா முழுவதும் மது விலக்கு வரணும் அப்படி தான் சொல்கிறோம். வேணா நீங்கள் வேணால் ஆளுங்களை அனுப்புங்க, அவங்க வந்து அதில் பேசிட்டோம் அப்படின்னு. யார் டாஸ்மார்க் நடத்துகிறாங்களோ அவங்களே அழைச்சி பேச வச்சார். யார் எதிர்ப்பாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் யாரையும் கூப்பிடுவேன் அப்படி இப்படின்ட்டு பல்ட்டி அடிச்சிட்டாரு. இல்லை சார், ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை ஏதோ குழப்பத்தில் இருக்காங்க சந்தேகம் வருது. பெரும் குழப்பம். ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜினா பிரேமலதா பண்ணுறாங்களா, அதான் ஸ்ட்ராட்டஜி. ஒரு சீட்டுக்கு சண்டை கிண்டை போட்டு பேட்டியை கொடுத்து அதை கொடுத்து அவங்கள ஒரு மாதிரி ஆக்கி ஒத்துக்க வச்சுட்டாங்க. அது நீ கொடுத்தாலும் நான் வந்து ஜனவரியில் தான் சொல்லுவேன் அப்படின்னு. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இவர் என்ன பண்ணுறாரு, நான் விஜய் கூப்பிட்டாரு நான் வரமாட்டேன்ட்டேன், அங்கே போக மாட்டேன். அப்போ மது ஒழிப்பு மாநாட்டில் திமுகலேருந்து ஆளை கூப்பிட்டாங்க. ஆர்எஸ் பாரதியும் டிகேஎஸ் இளங்கோவனும் அனுப்பிச்சாங்க. 2 பேருமே ஒன்றும் பெரிய தலைவர்லாம் இல்லை. அவங்க இவங்களை எந்தளவுக்கு மதித்தாங்கன்னு அதிலே தெரியும். வந்தவர்களும் நீங்கள் ஆளுக்கு ஊருக்கு ஒருத்தர் போய் 10 பேரை ஒரு ஆள் பார்த்து மது குடிக்காதீங்கன்னு சொல்லுங்கள். அப்பா மது குடிக்க வரமாட்டான். அப்போ மது கடைகளை தானாக மூட வேண்டியிருக்கும்னு அவர் மிக உலகமக அறிவுரைய ஆர்எஸ் பாரதியும், தமிழ் இலக்கியம் எப்படி சிறப்பு பெற்றது அப்படி இப்படின்னு அவர் என்ன பேசுறது, எதாவது பேசி அங்கே போய் வத்து வச்சிட்டாங்கன்னா இருக்கிற பதவியும் போயிடும். அதனால் அங்கேயும் பேச முடியாது. இந்த இடத்துல வந்துட்டு எதுவும் பேசாமே இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், தமிழ் இலக்கியம் பற்றி பேசிடுவோன்ட்டு அவர் என்னென்னவோ தமிழ் இலக்கியம்லாம் பேசிட்டு அவர் டிகேஎஸ் இளங்கோவன் என்ன நீங்கள் அந்த மேடை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன பேசுனாங்க தெரியாது. 2 பேரும் இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அப்போ அது ஒரு காமெடியான ஒரு விஷயமாக மாறிச்சு. அது மற்ற யாரையுமே கூப்பிடாம இந்திய அளவில் மது ஒழிப்புன்னு அந்த மாதிரி தான் இவர் ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு. இளவல் வரட்டும், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரட்டும், தம்பி இளவல் வரட்டும் முதல் நாள் சொல்லிட்டு டக்குன்னு இது பண்ணிட்டு இது வேஷம் போடுறாங்க. இன்னொரு சினிமா ஷூட்டிங் அப்படின்னாரு விக்கிரவாண்டி. இது அவருக்கு என்ன பிரச்சனைனா, விக்கிரவாண்டி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலான இளைஞர்கள் அடுத்த கட்ட இளைஞர்கள் அணியாக விஜய் பக்கம் போகிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோபம் அதை கூட மேடையில் சொல்கிறாரு, நடிகர்கள் பக்கம் போகிறவங்க விடுதலை சிறுத்தைகளாக இருக்க முடியாது, இவர்கள் பக்கம் போவீர்களானா போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறோம். அதனால் பெரும் குழப்பத்தில் தான் அவர் இருக்காருன்றது தான் உண்மை. சரி சார். இல்லை கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து செல்வப்பிறந்தை பேசும்போது தான் சொன்னார்னா, கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகள் வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது, நீங்கள் 240-34 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ ஒரு பேரத்தை வந்து உயர்த்தக்கூடிய ஒரு கட்டத்துக்கு எல்லா கட்சிகளுமே நீங்கள் வந்துட்டாங்கன்ற பட்சத்தில் எப்படி இவங்க வந்து அவங்க பேரத்தை அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க? அதாவது திமுக நான் சொன்னல மலர் பாதையாக இருக்காது முள் பாதையாக இருக்கும். திமுகவுக்குள்ளேயும் குழப்பம், திமுகவுக்கு வெளியவும் குழப்பம், ஆட்சியிலும் குழப்பம் இருக்குது. இந்த 3த்தையும் தான் அவர் இன்றைக்கி சந்திக்கணும். ஆனால் அவர் வந்து இப்போ வரைக்குமே இவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே ரோட் ஷோ போங்க, மக்களை பார்த்து கையாடிட்டே போங்க, அது பண்ண அந்த மாதிரி தான் போகிறாரு தவிர வியூகங்களை வகுக்கிற விஷயங்களில் தான் கையில் வச்சுக்கணும் தலைவராக. இல்லை பொதுச் செயலாளர் அவர் பொதுச் செயலாளர் செயல்படவே இல்லை. அவருக்கு எப்போ பதவி போகும்போன்னு சொல்லிட்டு அவர் போய் ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயங்களை அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீமு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட விட்டு அவர்கள் தனியாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்கள் உலகத்திலே சிறந்த ஆட்சி தமிழக ஆட்சி தான் பாடினாங்க. $33 கட்டினா யார் படத்தை கொடுத்தாலும் முசமில் சிறப்பான ஒரு செய்தியாளராக தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருன்னா ஆடுவாங்க. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய செலவு $2900 கொடுத்தா உங்கள் ஃபோட்டோ கொடுத்தா ஆடுவாங்க. அப்படியா? ஆமாம். அதே மாதிரி ஐநா சபை தலைவரே பாராட்டிட்டாருன்னு 2-3 செய்தி. சார் அவங்க சொன்னாங்கன்னா பழங்குடிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு, அதனால் நான் அந்த பழங்குடி மக்களே வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதுக்கு கீழேயே பாருங்கள் கமெண்ட்ஸில் $33 கொடுத்தா அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு. வெஸ்ட் பெங்கால் இது வந்து பங்களாதேஷ் இது ஒரு பாராட்டியிருக்காங்க, ஒரு நடிகர் இது பாராட்டியிருக்காங்க.
அவங்களுக்கு தேவை துட்டு வச்சுட்டு டான்ஸ் ஆடி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு போகணும். அங்கங்கே போய் நீ ப்ரொமோட் பண்ணிக்கணும். இது தெரியாமல் அங்கே ஒரு டிஎம்கார் அந்த ஊரில் இருக்கிறவர் $33 கொடுத்து ஸ்டாலின் படத்தை விட்டு ஆட விட்டார். அதை இவங்க தூக்கிட்டு வந்து இங்கே ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை தான் நைட்டு பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தியான்ற மாதிரி கதையாக போச்சு அது. இன்னொரு பக்கம் ஐநா சபை தலைவரே இவரை பாராட்டுறாரு அப்படின்ற மாதிரி அவர்கள் சேனல்லே போடுறாங்க. அந்த செய்திக்குள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அந்த செய்திக்கான இது இருக்கணும்ல, இல்லை. கான்டெக்ஸ்ட் தான். முத்தரசன் பாராட்டுறாரு, ஜிகே மணி பாராட்டுறாரு, இவங்களா உலக தலைவர்கள். இன்னொரு பக்கம் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறேன், உலக தலைவர்களே பாராட்டுறாங்க. ஐநா சபை தலைவர் யார்? இந்த ஸ்டாலின். உலக தலைவர்களை வைக்கணும்னு போட்டிருக்காங்க. 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது சம்மந்தமான செய்தியே இல்லை. அவர் அது பண்ணார், இது பண்ணார். ஒரு ஆங்கில பத்திரிகை இந்திய அளவில் இது எடுத்தப்போ இவர் தான் சிறந்த முதல்வர்னு தெரிஞ்சது. உலக தலைவர்களே பாராட்டி கொண்டார். இவ்வளோதான். அதுக்கு பிறகு ஸ்டிக்கர் எதுவும் அவர் படத்தை ஓட்டாமல் பார்த்துக்கிறாரு. அது இதுதான் செய்தி. இந்த செய்தி போட்டு தம்ப்நெயில் இப்படி வச்சுட்டாங்க. இப்படி தான் இவர் இது ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த விஷயங்களை தாண்டி கீழே என்ன பிரச்சனை இருக்குது, கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்து எப்படி கொண்டு போகலாம். 234 தொகுதியில் மண்டல பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க. அது பொறுப்பாளர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கேஎன்ஆர் இவங்க. உதயநிதி ஸ்டாலின் மற்றவர்களுக்குமே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பார்ட் வச்சிங்களேன். இப்போ இங்கே வந்து நீங்கள் கூட்டணி கட்சிகள் 6 சீட்டுக்கு இந்த தடவை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு சாய்ஸு விஜய் இருக்கார். அப்போ கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தராக ஆரம்பிக்கிறாங்க. காங்கிரஸ் 60 சீட்டுன்றது அவங்க கூட்டத்திலே இது பண்ணாங்க. திருமாவளவன் 25 சீட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. குறைஞ்ச டபுள் டிஜிட் வாங்குவாங்க. அவர் இப்படி குழப்பி இருந்தாலும் அந்த நேரத்தில் அவரும் டைட் பண்ணுவார். அவர் டைட் பண்ணுறாரோ இல்லையோ, சிபிஎம் டைட் பண்ணுதுன்னா அந்த கொடுக்குற சீட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்போ அவங்க 10 12 கொடுத்தா மற்றவங்களும் 12னா 36 சீட் ஆகிடும். வைகோ இருக்கார் 48, ப்ளஸ்ஸு இவர்கள் இந்த மனிதநேய மக்கள் கட்சி அவங்களாம் இருக்காங்க. இது இல்லாமல் பெரிய கட்சி காங்கிரஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவர்கள் கனவான 200 சீட்டு ஜெயிக்கணுன்றது நடக்காது. இது தாண்டி கட்சிக்குள்ளே யார் வேட்பாளரை போடுறதுன்றதில் உதயநிதி பக்கம் திணிக்க பார்ப்பார், கனிமொழி ஒரு பக்கம் திணிக்க பார்ப்பாங்க, பெண்ணு மூலிமா மாப்பிள்ளை சில பேரை திணிக்க பார்ப்பார், ஸ்டாலினுக்கு சில இது இருக்கும், மூத்த அமைச்சர்கள் சில இது இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்றது வெளிப்படையாக ஆளுங்கட்சின்றதுனால வெளியே தெரிய மாட்டேது. ஏன்னா நீங்கள் ஊடகங்களும் பெருசாக இந்த மாதிரி விஷயங்களை பேசாது. அதனால் வெளியில் பெருசாக தெரியல. சரிங்க சார். லாஸ்ட்டு கேள்வியோட நான் நிறைவு செய்யறேன் சார். அண்ணாமலை வந்து கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா பாஜக தலைமையில் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க அது வந்து அதை ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு தமிழிசை சொன்னாங்க. இப்போ கட்சிக்குள்ளேயே குழப்பம் இருக்கா, பிரச்சனை இருக்கான்ற மாதிரி சில விமர்சனம் வருது இல்லை, அதை எப்படி பார்க்குறீங்க சுருக்கமாக? நீங்கள் அண்ணாமலையுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் 2021க்கு பிறகு அவர் தலைவராக வந்த பிறகு ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜியை எதிர்க்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் திமுகவுடைய செயல்களுக்கு அவர்கள் அதிமுக அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே குழப்பம் விளைக்கிறதுக்கான ஒரு கருவியாக அவர் மாறி போனார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவை பற்றி ஒரு மாதிரி பேசுறது, அண்ணாவை பற்றி பேசுறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக அதிமுக ஊழல் கட்சி தான், ஜெயலலிதாவை ஊழல் செய்து சிறைக்கு போன குற்றவாளி தான், இப்படிலாம் பேசும்பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி கூட்டணியே உடையிற நிலைமைக்கு போச்சு. அதுக்கு தேசிய தலைமையும் ஒன்றும் கண்டுக்கல. சரி, அண்ணாமலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு விட்டாங்க. இது வந்து 2024 தேர்தலில் துண்டாக போய் நிற்கிறதுக்கு, அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகணுன்றதுக்கு பாமகவே இழுக்கிற வேலைக்கு இவர் அண்ணாமலை துணை போனார், எல்லாம் பண்ணார். இது வந்து இன்னொரு பக்கம் இந்த வாக்குகள் அண்ணாமலையுடைய செயல்பாடு பாராட்டத்தக்கது, அவருடைய செயல்பாடுலாம் தலைவராக. ஆனால் அந்த வாக்குகள் பாஜகவுக்கு போகுமான்னு பார்த்தா எல்லாமே தனக்கான ஒரு வார் ரூம் வச்சுக்கிறது, தனக்கான விஷயங்களை மாற்றிக்கிறது. பாஜகவில் இருக்க பெரிய தலைவர்கள் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி நிப்பாட்டணும், இந்த வேலைலாம் பண்ணிட்டு ஒரு எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருந்தது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணையணும் அப்படின்ற இது கருத்துக்கு 2 சைட்லேயுமே வந்திருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இணையிறாங்க. இது திமுக எதிர்பார்க்காத ஒன்று. அப்படி இணைஞ்ச பிறகு பல விஷயங்களில் முக்கியமான கோரிக்கை ஏடிஎம்கே தரப்பில் வச்சது அண்ணாமலை மாற்றணும். ஏன்னா அவர் தலைவராக இருந்தால் மீண்டும் கூட்டணியை உடைக்கிற வெள்ளம் பண்ணுவார், இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு ஆதரவாக அவர் பண்ணுவார். அதே மாதிரி மாற்றிட்டு ஒரு இசைவு தருகின்ற ஒரு இது தென் மாவட்டத்தை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் கொண்டு வராங்க. அவர் ஒரு பேலன்ஸ்டாக போகிறாரு, பண்ணுறாரு, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, அந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு நயினார் நாகேந்திரனுக்கு எதிராகவும் அவர் தொடர்ந்து பிரச்சாரங்களை கொண்டு போகிறாரு. நயினார் நாகேந்திரன் ஒரு தலைவரே இல்லை, அவருக்கு அண்ணாமலை மாதிரி கிடையாது, இந்த கம்பேரிசனு பேச தெரியல, அவர் வந்து ஒரு டம்மி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி நிலைக்காது, உடஞ்சிரும்ன்ற கருத்தையும் இவர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலை ஒரு படி மேலே போய் கூட்டணி பிரச்சனை தான் எதிர்கட்சி பத்திரிகைகள், அதாவது திமுக ஆதரவு பத்திரிகைகள், இன்றைக்கி இருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் இந்த கூட்டணிக்குள்ளே குழப்பன்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. அதில் அலையன்ஸு தான் வரும் அப்படின்ற இது பண்ணுறதை
இவர் மொதல் தடவை அப்படி தயங்குறாரு, 2வது தடவை ஓப்பனாக அடிக்கிறாரு. இது என்ன ஆகும்னா திரும்ப திரும்ப அண்ணாமலையினால் இந்த கூட்டணிக்குள்ளே பிரச்சனை அப்படின்றது வருது. 2வது இந்த கூட்டணி ஜெயிக்கவும் தோக்கன்றதெல்லாம் அப்புறம் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் விடுறாரு. ஏற்கனவே அமித்ஷா 2வது தடவை வந்த பொழுது பல விஷயங்களை கட்சியினருக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. தலைவர்களுக்கு எதிராக பேசக்கூடாது, கூட்டணியுடைய தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடாது, விமர்சனம் வைக்கக்கூடாதுன்னெலாம். ஆனால் இவர் போன மறுநாள்லேருந்து இவர் மறுபடியும் அதே வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கட்டத்தில் தமிழிசை வந்து இது அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ அண்ணாமலை தெரிந்தே இந்த காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கார். குறிப்பாக திமுக ஃபேவராக தானே சார் இருக்காது, ஃபேவராக அவருடைய நடவடிக்கைகள் போகுது. குறிப்பாக நயினார் இவர் சொல்கிறார் உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை வெங்காயத்தில், அது மாதிரி தான் தலைவர் பதவின்றாரு. ஆனால் அவர் தலைவர் பதவி போனதுக்கு வருத்தப்படுறது அவருடைய செயல்களில் தெரியுது. நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. அப்போ நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் என்டிஏக்கு ஆதரவாக பேசணும், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி ஏடிஎம்கேக்கு அந்த உறவுக்கு பங்கம் வராமல் நடந்துக்கணும், 3வது பிரச்சாரத்தை கொண்டு போன எல்லாம் பண்ணணும், அதோடு சேர்த்து இந்த வேலையும் பண்ணணும். அப்போ அவருக்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறும் பொழுது அவரால் அது செயல்பாடில் சிக்கல் வரும். எப்படி ஓபிஎஸ்னால் எடப்பாடினால் செயல்பட முடியாமல் போச்சோ சேம் அதே வேலையை அண்ணாமலை வச்சு மறுபடியும் பண்ணுறாங்க. இதுக்கு அண்ணாமலை ஒழுங்காக கௌரவமாக ஒதுங்கிறது நல்லது, இல்லைன்னா ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும். தேசிய கட்சிகளில் இருந்துக்கிட்டு எனக்குன்னு தனிப்பட்ட எண்ணம் இருக்குது, நான் அப்படி தான் நடப்பேன்னா அப்படிலாம் யாரும் நடக்க முடியாது. கட்சி கட்டுப்பாட்டு மீறி இல்லை நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, இல்லையா நீங்கள் என்னை சென்ட்ரலில் கூப்பிட்டுங்கன்னு போங்க, தமிழ்நாட்டு பக்கமே வராதிங்க. இங்கே வந்துட்டு நான் அப்படிங்க நான் எப்படி இந்த சுய புராணம் பாடுறது, சுய பரிதாபம் தேடுறது, இதெல்லாம் இருந்தால் சிக்கல் வரும் அப்படின்றது வெளிப்பாடு தான். திமுக இதை வந்து கொண்டு ரசிப்பாங்க தானே இவர் பண்ணுறதை? ரசிக்கிறது இல்லை, அசைன்மெண்ட்டாக அதுதான். அப்புறம் என்ன ரசிக்கிறது? ஆமாம், அசைன்மெண்ட்டாக அதுதான். பல செய்தியை பகிர்ந்துருக்கீங்க, மக்கள்கிட்ட சேர்க்கலாம், மக்கள் முடிவெடுக்கணும் சார். நன்றி.